வராகம் இருக்கிறது. 1000 வராகமா? எனக்கா? எதற்கு? நான் வணங்கும் எம்பெருமானாகிய முருகன் மீது தங்களின் திருவாயால் ஒரு கவிதை பாட வேண்டும். அடியேன் அதை கேட்டு கேட்டு மகிழ வேண்டும். என சொன்னேன். முழுவதற் கடவுள், முக்கன் படைத்தோர், முப்புறமும் எரித்தோர், எப்புறமும் வணங்கும் என் அப்பன் பரமேஸ்வரனை பாடுமாயால் அவன் மைந்தரையா பாடச் சொல்லுகிறேன். போதும். எனக்கு வாழ்வளித்த வள்ளலை, வடிவேலனை, வண்ணமையில் வாகனனை பாடமாட்டேன் என்றால் ஏளனமாக பேசுகிறேன். புலவரே, நான் கொடுத்த 1000 வராகன் போதவில்லை என்றால் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளும், தருகிறேன். அதை வாங்கிக் கொண்டு எனது தெய்வமான முருகன் மீது பாடும். நீ கோடி கோடியாக வராகனை கொட்டிக் கொடுத்தாலும், இப்பிறவியில் மட்டுமல்ல எப்பிறவி எடுத்தாலும் என் அப்பனை பாடுமாயா குப்பனை பாட மாட்டேன். பெட்டையை பாடுமாயா அது இட்ட முட்டையை பாட மாட்டேன். போய்விடு. முருகா, நான் உன்னை வணங்குவது உண்மை என்றால், கண்கண்ட தெய்வம் என்றால், சத்தியத்தின் உருவம் என்றால், தத்துவத்தின் பொருள் என்றால், புத்தி தடுமாறி பேசும் இந்த பொய்யாமொழி புலவனின் ஆணவத்தை அடக்கி உன் காலிலே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க செய்வேன். அது மட்டும் போராடு முருகா. இந்த புலவன் வாயாலேயே உன் புகழை பாடுபடி செய்ய வேண்டும். புகழை பாடுபடி செய்ய வேண்டும். பொய்யாமொழி, வருகிறேன். பாரப்பா நன்றாக என்னை கையிலே வில்லெடுத்து கானகத்தை தோன்றுபவனை பார்த்து நீர் யார் என்று முடிவு செய்கிறீர்? வேடனோ வேடனோ விருத்தனோ வேடனோ மொத்தத்தில் உம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உனக்கு என்ன வேண்டும்? உம்மிடம் உள்ளது வேண்டும். ஓஹோ, நீ கல்வனோ? அப்படித்தான் வைத்துக் கொள்ளுவேன். எடும் விரைவில். உனக்கு கொடுக்க என்னிடம் பொருட்செல்வம் ஏதும் இல்லையே. அப்படி என்றால் உம்மிடம் வேறு எந்த செல்வமும் இல்லையா? ஏன் இல்லை? உலகில் உள்ள எல்லா செல்வங்களையும் விட உயர்ந்த செல்வமான கல்வி செல்வம் என்னிடம் நிறைய இருக்கிறது. ஓஹோ, புலவரோ? பெரும் புலவர் அல்ல, பெரும் புலவர். பொய்யாமொழி. அந்த கல்வி செல்வத்தை உனக்கு கொடுக்க முடியாதே. ஏன் முடியாது? எப்படி முடியும்? என் மீது ஒரு பாட்டு பாடும், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். பாட்டை புரிந்து கொள்ளும் சக்தி கூட உனக்கு இருக்கிறதா? முதலில் பாடும் அந்த சக்தி உமக்கு இருக்கிறதா என்று பார்த்து விடுகிறேன். உன் பெயர் என்ன? முட்டை. இப்படி ஒரு பெயரா? இருக்கிறதே. என் பெற்றோர்களிட்ட பெயர் அல்ல, உம்மை போன்ற ஒரு பெரும் புலவர் சூட்டியது. பெரும் புலவருக்கு இப்படி ஒரு மட்டமான கற்பனையா? சரி சரி, உன்னை பற்றி பாடாவிட்டால் நீ என்னை உயிரோடு விட மாட்டாய். பாடுகிறேன். பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே, பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே, என் பேதை செல்லற்கு இயல்தனே, மின் போலும் மானவேல் முட்டைக்கு மாறாயதவர் போம், காணவேல் முட்டைக்கும் காடு, காணவேல் முட்டைக்கும் காடு. ஏன் சிரிக்கிறார்? நீர் பாடிய பாடலில் சொற்குற்றமில்லை, ஆனால் பொருட்குற்றம் இருக்கிறது. குற்றமா? ஆமா. கள்ளிச்செடியும் தீந்து போகும் அனல்பரப்பும் பாலையில் சென்ற பெண்ணின் காலை கருவேல மரத்தின் முள் தைத்தது என்கிறீர். ஆமாம். கள்ளி மரம் ஈரம் இருந்தது, வெட்டி போட்டாலும் சுலபத்தில் காய்வதில்லை. கருவேலமுள்ளோ பச்சையாக இருந்தாலும் சுலபத்தில் எரியும் தன்மையுடையது. அப்படி இருக்க கள்ளியே பற்றி எரியும் போது கடும் வெயிலிலே கருவேலம் முள் மட்டும் எப்படி எரியாமல் இருந்தது? பிழைதானே புலவரே? இந்த லட்சணத்தில் கல்வி செல்வம் ஏராளமாக வைத்திருப்பதாக தலைக்கணம் வேறு, தமிழ் புலமை வேறு, பார்வதி பரமேஸ்வரன் பக்தி வேறு, பெட்டையை பாடும் வாயால் முட்டையை பாடமாட்டேன் என்ற திமிரான பேச்சு வேறு. அம்மையே, அப்பா, யாரு யாரு? முட்டை